ஹாய். என்னுடைய ஜனநாயக கடமையை நேற்று நான் செலுத்திட்டேன். அதே போல நேற்று பார்த்தீங்கன்னா, அதாவது 23/4/2026 தமிழ்நாடு முழுக்க இருக்க கிட்டத்தட்ட 4,88,27,812 பேர் அவரவர் ஜனநாயக கடமையை செலுத்தியிருக்காங்க. 85.15% வாக்குப்பதிவு பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குங்க. இந்த வாக்குப்பதிவு தமிழ்நாட்டிலே இதுவரைக்கும் நடந்த தேர்தல்ல இந்த வாக்குப்பதிவு தான் வரலாறு சிறப்புமிக்க வாக்குப்பதிவு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க. ஸோ இந்த வாக்குப்பதிவுல ஓட்டு போடாதவங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட 85,15,470 பேர் ஓட்டு போடாதவங்களே இருக்காங்க. ஸோ சில பல காரணங்கள் இருக்கலாம், இருந்துட்டு போட்டோம். இந்த வரலாறு சிறப்புமிக்க 85.15% அந்த வாக்குப்பதிவு இருக்கு பார்த்தீங்களா, இதை கம்பேரிசன் பண்ணும்போது தான் ஒரு சில டவுட்ஸ், ஒரு சில நெருடல் வருது. எப்படின்னா 2021 வாக்குப்பதிவு எவ்வளவு தெரியுங்களா? 73.63% அதை வச்சுக்கிறாங்க. இந்த 2026 பார்த்தீங்கன்னா 85.15%. அப்படி மேட்ச் பண்ணும்போது தான் அதிகமாக தான் இருக்கு. ஆனா உள்ள நடந்த ஒரு விஷயங்கள் நம்ம கன்சிடர் பண்ணோம்ங்களா. என்னன்னா 2021 6,41,19,410 பேர் டோட்டல் ஓட்டர்ஸ், ஓகேங்களா. அப்புறம் இந்த 5-6 மாசத்துக்கு முன்னாடி எஸ்ஐஆர் ஒன்று கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லிட்டு. ஸோ அதுல 67,76,119 பேர்த்த பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் 5,73,43,291 பேரை பார்த்தீங்கன்னா ஃபைனல் பண்ணியிருக்காங்க. இப்போ 2026 பார்த்தீங்கன்னா ஒரு 11 லட்சம் பேர் உள்ள வந்திருக்காங்க. அதுல 5 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். ஸோ ஒரு ஆவரேஜா ஒரு 11 லட்சம் எடுத்துட்டு போட்டோம், ஓகேங்களா. இப்போ 5,73,43,291 பேரை வச்சுதான் இந்த 2026 எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நடந்துச்சு, சரிங்களா. அப்படி நடக்கும்போது பாத்தீங்கன்னா அது 2021 மேட்ச் பண்ணும்போது எப்படி சரியாகும்னு எனக்கு தெரியல. ஆனா எஸ்ஐஆர் ஒன்று நடக்காம இருந்திருந்தால், ஓகேங்களா, இந்த 2026 எலெக்ஷனுடைய ரிசல்ட் எவ்வளவு இருந்து பார்த்தீங்களா, 74.58% தான் இருந்திருக்கும். ஸோ இப்படி மேட்ச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா போன 2021 73.63%. ஸோ எஸ்ஐஆர் நடக்காம இருந்திருந்தா இந்த 2026 எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 74.58% வாக்குப்பதிவு நடந்திருக்கும், ஓகேங்களா. அந்த எஸ்ஐஆர் நடந்ததுனால அந்த 67 லட்சம் பேர் நீக்கினதுனால பார்த்தீங்கன்னா ஓட்டர்ஸுடைய கவுண்டிங் குறைஞ்சிருச்சு. எவ்வளோ? 5 கோடி பேர் தோராயமாயிடும். ஸோ 5 கோடி பேர் பார்த்தீங்கன்னா 2026, 2021 பார்த்தீங்கன்னா 6 கோடி பேர். அப்போ கம்பேரிசன் பண்ணும்போது இந்த 5 கோடி பேர் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக தெரிவாங்க. அது அதனால இந்த 2026 பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்ப புள்ளியா வச்சுக்கிட்டு அப்கமிங் காலங்களில் கம்பேரிசன் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. என்னுடைய கருத்து. ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, ஓகேங்களா. உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்றேன். பாய்.